ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் தம் பிரியாணி வந்து பண்ண போகிறோம். என்னென்ன பண்ணுறோன்னாக்கா, ஸோ கொத்தமல்லி புதினா கட் பண்ணி வச்சுருக்கோம், பீன்ஸு, பச்சை மிளகா, அண்ட் தென் கேரட்டு, பொட்டேட்டோ, அண்ட் தென் கொஞ்சமாக வந்து பன்னீர். ஸோ இதுதான் ஆன் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது செய்கிற ப்ரொசீஜர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஆயில் வந்து போட்டுக்கலாம். ஆயில் போட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்கா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இது ஃப்ரை ஆகும். ஸோ சீக்கிரமாக ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக வந்து உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து டார்க்காக வந்து ஃப்ரை பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து ஃப்ரை பண்ணி வைக்கிறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேஸ் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஆறட்டும். ஸோ நம்மளுக்கு வந்து இது வந்து நல்லா ஆறிச்சு இல்லையா. ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து போட்டுக்கலாம். போதும். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து போட்டுட்டோம். வந்து பார்த்திங்கன்னா பன்னீர், பொட்டேட்டோ, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, பீன்ஸு, கேரட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னாக்கா லைம் வந்து புரிஞ்சிக்கலாம், சோம்பு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மீத்தி லீஸு ட்ரைஸு. ஸோ மிளகாத்தூள். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் ஸ்பைசினஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவோம். ஸோ தட் நான் வந்து மிளகாத்தூள் வந்து அதிகமாக போட்டுக்கிறேன். கரம் மசாலா வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேர்டு, ஸோ கெட்டியான கேர்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். கேர்டு வந்து இன்னொரு பாக்கெட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் போட்டுக்கிற பிறகு ஜஸ்ட்டு வந்து கரண்டில் வந்து மிக்ஸ் பண்ணி விடாது, வேணாம் கையிலே போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லா வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஸோ இந்த அளவுக்கு வந்து இருக்கட்டும். ஸோ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இது. ஸோ அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுடுங்க. நல்லா ஊறணும் இது. ஸோ அப்படியே வந்து இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. ஒரு ½ அன் ஹவருக்கு மேலே இருந்துச்சுனாக்கா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அதனால் நம்ம வந்து தண்ணி வந்து நல்லா வந்து எடுத்துருக்கோம். ரைஸ் வந்து வாஷ் பண்ணி வச்சிட்டோம். ஸோ இதில் வந்து ஒரு பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கிராம்பு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏலக்காய் போட்டுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து கொதிக்க வைக்கிறேன். நான் உப்பு எதுவுமே போடல, ஜஸ்ட் வந்து கொதிக்க வைக்கிறேன். கொச்சி பிறகு இந்த ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பண்ணலாம். நல்லா வந்து வெந்துன்னு இருக்குது. ஸோ ரொம்ப கூட பாயில் பண்ணக்கூடாது, ஓரளவுக்கு வந்து பாயில் பண்ணினா அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து தண்ணி வந்து சூடேறிச்சு இல்லையா. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து இப்படி கவர் பண்ணி வச்சிடுறேன். அது ஜஸ்ட்டு பொங்கின பிறகு நான் ஆஃப் பண்ணிவிட்டு என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். ஸோ ரைஸ் வந்து அப்படியே ஸ்டீம் ஆகட்டும். நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி செய்கிறதுக்கு வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பாருங்கள், ரைஸ் வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து ஆகிருக்கு. இது வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெடிச்சிட்டு எடுத்து போட்டுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்கா 1 hour வந்து ஓடி இருக்குது. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து ஆகிருக்கு. பாருங்கள், பார்க்குறப்ப எவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னாக்கா ரைஸும் வந்து நல்லா பாயில் ஆகிடுது. ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள். டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி வந்து ஒருத்தர் ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயில் போடுறேன். ஆயில் போட்டு நல்லா வந்து காஞ்சி பிறகு பிரியாணி ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா பிரியாணி ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ அனாசி பூ, அப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை, லவங்கம், ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து இப்படி வதக்கி கொடுப்போங்க. வதங்கின பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மசாலா வந்து இது ஆட் பண்ணிடலாம். மேக் ஷூர் தட் சிம்மில் வந்து வேணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிம்மில் வந்து கொஞ்ச நேரம் வந்து வேகட்டும். ஸோ உப்பு பத்தலைன்னா உப்பு வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பாயில் ஆகட்டும். ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் பாருங்கள், சூப்பராக வந்து நல்லா வந்து பாயில் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து பாயில் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து நல்லா வந்து பாயில் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ½ குக் ஆகிருக்கு. ரைஸ் வந்து ஃபுல்லாக வந்து உடையாது.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னாக்கா ரைஸ் வந்து இந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். இது ரைஸ் எல்லாம் வந்து போட்டுட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் வந்து இந்த மசாலாலாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம். வெஜிடபிள்ஸு, பன்னீர் எல்லாமே மேக்னேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ அதில் வந்து லைட்டாக வாட்டர் போட்டுட்டு இது வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து சரி போகும். ஜஸ்ட் வந்து இப்படி விசில் போட்டுட்டு சிம்மில் வந்து விட்டோம். சிம்மில் வந்துச்சுனாவே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நான் விசில் விட மாட்டேன். ஜஸ்ட் அப்படியே வந்து பாயில் ஆகும். அப்படியே பாயில் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து வந்துடும். இப்போ சிம்மில் தான் வச்சுருக்கேன். கொஞ்ச நேரம் வந்த பிறகு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான தம் பிரியாணி வந்து ரெடி ஆகிடும். பிரியாணி ஸ்மெல் வந்து சூப்பராக வந்து இருக்குது. ஸோ ஜஸ்ட் வந்து அப்படி எடுத்து விடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் அப்படி வச்சுட்டு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இந்த அடிச்சதுக்கு எந்த ஹோட்டலுக்கு போனாலும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சொல்லிக் கொடுத்தது எங்கள் அம்மா தான். எனக்கு எப்போனா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நான் இந்த பிரியாணி மட்டும்தான் நான் செய்வேன். பிகாஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடேரியன்றதுனால நான்வெஜ் கூட சேம் மெத்தட் தான். சூப்பராக இருக்கும் இது டேஸ்ட்டு. பார்த்திங்கன்னாக்கா பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னாக்கா நல்லா வந்து பாயில் ஆகிருக்கு. சூப்பராக வந்துருக்கு. பாயில் ஆகிருக்குது ரைஸு. ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ கொஞ்ச நேரம் வந்து இருந்தால் போதும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இது.